Today topic of discussion anti-gout drugs. Gouty arthritis. பியூரின் நமக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா டயட்லேருந்து கிடைக்கும். அதாவது இந்த அடினைன், தைமின், குவானின், சைட்டோசின் டிஎன்ஏல இருக்கிற இந்த நியூக்ளியோடைடில் கிடைக்கும். அதாவது நியூக்ளிக் ஆசிட் செல் டிவிஷன் ஆகும்போது, நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம் நடக்கும்போது கிடைக்கும். ஸோ நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம் ஆர் அவர் டயட்லேருந்து நமக்கு வந்து பியூரின் கிடைக்கும். ஸோ பியூரின் எப்படி மாறும், அதோட மெட்டபாலிசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு ஹைப்போசாந்தினாக கன்வெர்ட் ஆகும். தென் திஸ் ஹைப்போசாந்தின் கன்வெர்டட் இன்டு சாந்தின், தென் சாந்தின் இன்டு யூரிக் ஆசிடாக மாறும். இதற்கு தேவைப்படுகின்ற 2 என்சைம் 2 ஸ்டெப்பில் தேவைப்படும். 2 ஸ்டெப்லையும் என்சைம் தேவைப்படும். அதுக்கு நேம் வந்து சாந்தின் ஆக்சிடேஸ். இந்த பிளாஸ்மா யூரிக் ஆசிட் ஒரு நான் எசென்சியல் மெட்டபாலைட் ஆக மாறி அது கிட்னி வழியாக எஸ்க்ரீட் ஆகும். ஸோ கிட்னி வழியாக எலிமினேட் ஆகிவிடும். அதுக்கு நேம் வந்து யூரிக் ஆசிட். சப்போஸ் யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்ததுன்னா எலிமினேட் பண்ண முடியவில்லை என்றால் ஜாயிண்டில் போயிட்டு செட்டில் ஆகும். செட்டில் ஆகி வரும் அந்த டிஸார்டர் நேம் தான் வந்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். மெயினாக வந்து கட்டை விரலில் வந்து செட்டில் ஆகும். தென் டியூபுலர் ரீஅப்சர்வேஷன் மூலமாக கூட இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஸோ இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து என்னென்ன ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து தட் சாந்தின் ஆக்சிடேஸ், இதை வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு அல்லோபியூரினால், தென் ஃபிஃபுசோடேட். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து சாந்தின் ஆக்சிடேஸை வந்து இன்ஹிபிட் பண்ண அல்லோபியூரினால், தென் இங்கே வந்து ஃபியூபிசோஸ்டேட் 2 ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தென் இந்த டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு ப்ரோபென்சிட், தென் சல்ஃபின் பைரோசோன், தென் பென்ஸ்ஃப்ரோமரோன், தென் லெசினியூராட், இது மாதிரியான ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷனை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு ப்ரோபென்சிட், தென் சல்ஃபின் பைரோசோன், தென் பென்ஸ்ஃப்ரோமரோன், தென் லெசினியூட்ரான், தட் லெசினியூட்ரேட். தீஸ் ஆர் த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ இன்ஹிபிட் பண்ணுறதுனால எலிமினேட் ஆகிவிடும். ஸோ இது வந்து சாந்தின் ஆக்சிடேஸை இன்ஹிபிட் பண்ண கொடுக்குற ட்ரக்ஸு. ஸோ டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷனை இன்ஹிபிட் பண்ணுற ட்ரக்ஸு. ஒன் மோர் நியூ கேட்டகரி இஸ் தட் ஒன் யூரிக் ஆசிட் மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரக்ஸு. ஸோ சாந்தின் ஆக்சிடேஸை வந்து இன்ஹிபிட் பண்ணுற இந்த 2 ட்ரக்ஸ், தென் டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷனை இன்ஹிபிட் பண்ணுற இந்த 4 ட்ரக்ஸ். நெக்ஸ்ட்டு நியூ கேட்டகரி யூரிக் ஆசிட் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரக்ஸ். தட் ஒன் இஸ் கால்டு பெக்லிடோகேஸ் அண்டு ராஸ்ஃப்ரீகேஸ். தீஸ் ஆர் த 2 ட்ரக்ஸ் அந்த யூரிக் ஆசிட் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ த ட்ரக்ஸ் யூஸ்டு இன் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். ஸோ டயட் மூலமாகவும் நியூக்ளிக் ஆசிட் மூலமாகவும் பியூரின் கிடைக்குது. அது வந்து சாந்தினாக கன்வெர்ட் ஆகிட்டு பிளாஸ்மா யூரிக் ஆசிட்லேருந்து கிட்னி வழியாக எஸ்க்ரீட் ஆகுது. தென் டியூபுலர் ரீஅப்சர்வேஷன் மூலமாக ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதில் வந்து ஆக்சிடேஸ் என்சைமை இன்ஹிபிட் பண்ணுற 2 ட்ரக்ஸ், டியூபுலர் ரீஅப்சர்ப்ஷனை இன்ஹிபிட் பண்ணுற 4 ட்ரக்ஸ், யூரிக் ஆசிட் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுற 2 ட்ரக்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அக்யூட் கவுட், அப்புறம் வந்து க்ரானிக் கவுட்னு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அக்யூட்டில் வந்து பெயின் அதிகமாக இருப்பதினால் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் கோல்சிசின், இது ஒரு அல்கலாய்டு பிளான்ட்லேருந்து எடுக்கிறது. தென் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அக்யூட் கவுட்டில் வந்து பெயின் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், தென் கோல்சிசின் அண்டு ஸ்டெராய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து
க்ரானிக் கவுட். இதில் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸை வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. தீஸ் ட்ரக்ஸ் டிக்ரீசிங் சிந்தசிஸ் ஆஃப் யூரிக் ஆசிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரக்ஸ் டிக்ரீசிங் சிந்தசிஸ் ஆஃப் யூரிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு ட்ரக்ஸ் இன்க்ரீசிங் எஸ்க்ரீஷன் ஆஃப் யூரிக் ஆசிட். தேர்டு கேட்டகரி ட்ரக்ஸ் இன்க்ரீசிங் மெட்டபாலிசம் ஆஃப் யூரிக் ஆசிட். ஸோ ட்ரக்ஸ் டிக்ரீசிங் சிந்தசிஸ் ஆஃப் யூரிக் ஆசிட் இதுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க? ஆலோபியூரினால், தென் பெயூசோஸ்டேட், ஃபெப்ரோஸ்டேட், allopurinol, febrosostate. These are the drugs that xanthine oxidase inhibitor. Drugs used in increasing excretion of uric acid. இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க? propenicide, sulfenpyrrazone, then penspremorone, then lesirerat. இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து டியூபுலர் ரீஅப்சர்வேஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணும். தேர்டு கேட்டகரி வந்து இன்க்ரீசிங் மெட்டபாலிசம் ஆஃப் யூரிக் ஆசிட். இதெல்லாம் வந்து என்சைம் ராஸ் பியூரிகேஸ், பெக்லிடோகேஸ். தீஸ் ஆர் த ட்ரக்ஸ் ஆர் எக்ஸாம்பிள். நவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அக்யூட் கவுட். வி நோஸ் எப்போல்லாம் வந்து பெயின் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இன்டோமெத்தாசைன் இஸ் த ட்ரக்ஸ் ஆஃப் சாய்ஸ். பட் தட் ஆஸ்பிரின் வந்து நாட் டு கிவ். இட் மே காசஸ் ஹைப்பர் யூரிசிமியா கண்டிஷன். ஸோ நாட் டு ட்ரீட் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். தென் கோலிசிசின் ஃபர்தராக இன்ஃப்ளமேஷன் ரியாக்ஷன் நடக்காமல் பார்த்துக்கொள்ளும். ஸோ டோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்ன சைட் எஃபெக்ட்? டோஸ் இன்க்ரீஸ் ஆனால் டயரியா, ரீனல் டேமேஜ், மைலோபதி அண்டு போன் மேரோ டிப்ரெஷன் நடக்கும். தென் இன்ட்ரா ஆன்டிகுலார் கார்டிகோஸ்டீராய்டு, அதாவது இன்ஜெக்ஷனாக ஜாயிண்டில் போட்டால் ஸ்டீராய்டு வேறு எந்த ஒரு ட்ரக்ஸுமே கேட்கலனா ட்ரீட்மெண்ட் வந்து சரியாக கேட்காட்டி வந்து இதை வந்து இன்ஜெக்ஷனாக வந்து ஜாயிண்டில் போடுவாங்க. ஸோ அது வந்து இன்ட்ரா ஆர்டிகுலார் கார்டிகோஸ்டீராய்டு. தென் க்ரானிக் கவுட் ட்ரீட்மெண்ட். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரக்ஸ் டிக்ரீசிங் சிந்தசிஸ் ஆஃப் யூரிக் ஆசிட். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆலோபியூரினால் அண்டு பெப்சோஸ்டேட். இது வந்து xanthine oxidase inhibitor is the drugs of choice for chronic gout. இது வந்து என்னது பிட்வீன் டூ அட்டாக், அக்யூட் அட்டாக் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் 6-mercaptopurine அண்டு azathioprine are metabolized by that xanthine oxidase. So dose of these drugs has been reduced in such cases. Then genetic makeup la HLA-B5801 இது வந்து allopurinol hypersensitivity causes allopurinol hypersensitivity. ஸோ allopurinol வந்து ரீனல் டேமேஜ் இருந்ததுன்னா வந்து அவங்களுக்கு டோஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும். தென் தட் ஃபீஃபோசோஸ்டேட் கேன் காசஸ் அப்நார்மல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். த என்சைம்லாம் அதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கிறப்ப கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட். ஸோ தீஸ் ஆர் த ட்ரக்ஸ் டிக்ரீசிங் சிந்தசிஸ் ஆஃப் யூரிக் ஆசிட். மெயின் ட்ரக்ஸ் allopurinol அண்டு பெப்சோஸ்டேட். தென் allopurinol ப்ளஸ் ampicillin. allopurinol வந்து ரீனல் ஃபெயிலியர் இருந்ததுன்னா அவங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும். இது வந்து என்னென்னா லிவரில் அந்த என்சைம் அதிகப்படுத்தும், அதனால் வந்து அப்நார்மல் ரிசல்ட் கிடைக்கும். செகண்ட் கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் இன்க்ரீசிங் எஸ்க்ரீஷன் ஆஃப் யூரிக் ஆசிட். இது வந்து என்ன பண்ணுது? இன்ஹிபிட் டியூபிள்ஸ் ரீஅப்சார்ப்ஷன். ஸோ இங்கே கொடுக்குற ட்ரக்ஸ் என்னென்ன ட்ரக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா ப்ரோபெனிசைட், தென் sulfenpyrrazone, then penspremorone and lesirerat. These are the drugs. இதெல்லாம் வந்து டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷனை இன்ஹிபிட் பண்ணுறது. All these are competitive inhibitor of that reabsorption of uric acid in proximal tubules.
டியூபிள்ஸில் வந்து ரீஅப்சார்ப்ஷனை இன்ஹிபிட் பண்ணுற ட்ரக்ஸு. நிறைய இதில் வந்து plenty ஆஃப் யூரினரி அல்கலைனைசர் ஷுட் பி கிவன். நிறைய அல்கலைனைசர் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுப்பதனால் சீக்கிரம் எலிமினேட் ஆயிரும். தென் கிரியாட்டினின் கிளியரன்ஸ் கம்மியாக இருந்தாலோ அல்லது நெப்ரோலித்தியாசிஸ் இருந்தாலும் இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. கிரியாட்டினின் கிளியரன்ஸ் கம்மியாக இருந்தாலோ ஆர் நெப்ரோலித்தியாசிஸ் கம்மியாக இருக்கிற கண்டிஷன்லையோ இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து ட்ரக்ஸ் இன்க்ரீஸிங் மெட்டபாலிசம் ஆஃப் யூரிக் ஆசிட். இதில் வந்து 2 டைப் ஆஃப் என்சைம் வந்து யூஸ் ஆகுது. ஒன்று வந்து ராஸ் பியூரிகேஸ் அண்டு பெக்லிடோகேஸ். இந்த என்சைம் பேர்ட்ஸில் இருக்கும், நாட் ஹியூமன். இது யூரிக் ஆசிட் சாலிபிளாக என்னவா மாறும்னு சொல்லி பார்த்தா ஆலன்டாயினாக மாறி அது எலிமினேட் ஆகிவிடும். இது வந்து பேர்ட்ஸில் தான் இருக்கும், ஹியூமனில் இருக்காது. யூரிக் ஆசிடை வந்து சாலிபிளாக இது வந்து என்ன ஆகுது, ஆலன்டைனாக மாறி எலிமினேட் பண்ணும். தீஸ் ட்ரக்ஸ் ஆர் administered by intravenous route and indicated only in patient with a chronic gout refractory to other treatment. அவங்களுக்கு மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து சரியாகாட்டி இதை கொடுக்கணும். இந்த வீடியோவில் கவுட்டி ஆர்த்ரைட்டிக்ஸ் வந்து என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்குறோம். 3 செட் ஆஃப் ட்ரக்ஸு. ஒன்று வந்து என்சைமை இன்ஹிபிட் பண்ணுறது, ரீஅப்சார்ப்ஷனை இன்ஹிபிட் பண்ணுறது, யூரிக் ஆசிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரக்ஸு. இதில் வந்து 4 கண்டிஷன், அக்யூட் 1, க்ரானிக்கில் 3 கண்டிஷன். ஸோ ட்ரக்ஸ் இன்க்ரீஸிங் எஸ்க்ரீஷன் ஆஃப் யூரிக் ஆசிட், ட்ரக்ஸ் இன்க்ரீஸிங் மெட்டபாலிசம் ஆஃப் யூரிக் ஆசிட். தென் ஃபஸ்ட் வந்து ட்ரக்ஸ் டிக்ரீஸிங் சிந்தசிஸ் ஆஃப் யூரிக் ஆசிட். ஸோ இதில் வர ட்ரக்ஸ் அலாங் வித் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ்டு, அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.